பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான எங்க சிலோன் பரோட்டா சுட்டு அதுக்கு அரைக்குழா மீன் குழம்பு வச்சு சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா, மீன் குழம்புக்கும் பரோட்டாக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா முட்டை பரோட்டா சுட போறோம், 2-3 மீன் எடுத்து பொரிக்க போறேன். இதுதான் செய்ய போறேன். எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு அன்றைக்கு அரைச்சுதான் வைக்க போறோம். வாங்க கடகடன்னு செய்யலாமா. பராட்டாக்கு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். இது வந்து நான் ஒரு 500 கிராம் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ கலந்து விடுவோம் நல்லா உப்பையும் மாவையும். இப்போ கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குழைச்செடுக்க போறேன். ரொட்டிக்கு நாங்கள் குழைப்போம் அந்த மாதிரி குழைக்க வேண்டியதான். ஒரேடியாக தண்ணியை ஊற்றக்கூடாது, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ இந்த மாதிரி குழைச்சிட்டேன். இனி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன். நல்லா தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு குழைச்சிடுவோம் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி குழைச்சிட்டேன். இனி எங்களோட பரோட்டாக்கு தேவையான அளவுக்கு பிரித்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியா. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுப்பேன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. எனக்கு கொஞ்சமாக மேலால் இப்படி எண்ணெயை மேலால் இந்த காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அப்படி ஊற்றி விட்டுட்டு மூடி வைப்பேன் இருக்கட்டும். இப்போ மீன் குழம்பு அரைச்சி தான் வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டத்தூள் எடுத்துருக்கேன், ஒரு 4.5 டேபிள் ஸ்பூன். கட்டத்தூள்ண்டா சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் செத்தல் மிளகா கூட எடுக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சரக்குத்தூள் எடுத்துருக்கேன். இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி சரக்குத்தூள். இதில் 3.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடையில் கேட்கலாம், மசாலா தூள் கிடைக்கும். இதில் மல்லி, சீரகம், மிளகு எல்லாம் சின்ன சீரகம் எல்லாம் சேர்த்து தான் நான் இதில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கடையிலையும் கிடைக்கும், எடுக்கலாம். இதோட வெள்ளைப்பூடு சேர்க்குறேன், ஒரு 4-5 பல்லு வெள்ளைப்பூடு சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயமும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோம். அப்போ நல்லா ஊறிடும். ஊறினோன்னா அதை நாங்கள் இனி கிரைண்டர் கப்பில் போட்டு நல்லா வட்டிப்பாக பட்டை அரைச்செடுக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஊற்றி வச்சேன்னா அது நல்லா ஊறி வந்துட்டுது. இனி நான் கிரைண்டர் கப்பில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். நான் இந்த பெரிய கப்பில் தான் சேர்த்து அரைச்செடுக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன கப் இருந்தால் நீங்கள் அதில் கூட அரைச்செடுக்கலாம். எந்த சின்ன கப் பறக்கும், அதால் இதில் போட்டு அரைச்செடுக்கிறேன். நல்லா பட்டை அப்போ இதை அரைச்செடுப்போமா. இப்போ இந்த மீன் குழம்பு நான் இந்த சட்டியில தான் வைக்க போறேன். வாங்க இப்போ அரைச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும். இப்போ மீனை சேர்ப்போம். தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு மீன் இடத்துல பாருங்க கூட இருக்குது. கொஞ்சத்தை பொரிக்க போறேன். இதுல பச்சை மிளகாய் சேர்ப்போம். வெங்காயம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கு, இப்போ கொஞ்சம் சேர்க்கிறேன். கொஞ்சத்தை தாளிச்சும் போட போறேன். தக்காளி பழம், கருவேப்பிலை, புளியை சேர்ப்போம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்ப்போம். இதோட தேங்காய் பால், முதலாம் பால் சேர்க்கிறேன். இதோட 2ஆம் பால், 3ஆம் பால். இதோட உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்ப எல்லாம் கலந்தாச்சு. இனி குழம்பு வைப்போம் அடுப்புல. இதுல குழம்பு கொதிக்கட்டுக்கும். இங்கெல்லாம் பொரிக்கிறதுக்கு மீன் எடுத்துருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வைப்போம். மிளகாத்தூள் சேர்க்கிறேன், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்ப இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிரட்டி வச்சாச்சு. இருக்கட்டும். இப்ப அங்கால குழம்பு கொதிக்குது. இப்ப பரோட்டாவை தேய்ச்சி மடிச்சு வைப்போமா. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு
இப்போ நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற மாவில் ஒரு உருண்டை எடுத்து தேய்ச்சி விடுவோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பரோட்டா வீடியோ. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இனி இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுப்போம். எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. நாங்கள் பரோட்டாவை சுட்டு எடுப்போம். இப்போ முதல் தேய்ச்சதை எடுப்போம். கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இதை கையாலேயே தேய்ச்சி விடலாம், இல்லாட்டிக்கு சப்பாத்தி கட்டையாலேயே தேய்ச்சி விடலாம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. நீங்களாம் தோசைக்கல் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு தேய்ச்சி விடுவோம். ஒரு பக்கம் சுடு வரட்டும். இப்போ இங்கால மீன் குழம்பு கொதிக்குது, கொதிக்கட்டும். இப்போ மற்ற பக்கம் திருப்புவான் அவியட்டு. மற்ற பக்கம் திருப்புவோம். மற்ற பக்கம் கொஞ்சம் அவியட்டும். இனி பரோட்டாவை எடுப்போம். எடுத்து இங்கால பரோட்டா மாஸ்டர்கிட்ட கொடுப்போம். பரோட்டா மாஸ்டர் அடிக்கிற அடியில பரோட்டா பிஞ்சு தையும். பாப்போம், பாத்தீங்களா? எங்க அதுல போடுங்க, போயிருந்தப்பா சுடுது. மற்ற பக்கம் திருப்புங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி கையால உருக்கி அடிக்கணும் சூட்டோடைய. இப்ப இதுல போடுங்க பரோட்டாவை. ஓகே, பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்லா உருக்கி அடிச்சாதான் நல்லா வரும். இப்ப அடுத்த பரோட்டாவை போடுவோம். கொஞ்சமா எண்ணெயை விட்டுட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுப்போமா கடகடண்டு. இப்ப முட்டை பரோட்டா வந்து போடுவோம். இப்ப இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். இனி இதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துவோம். ஓடுது ஓடுது ஊத்திட்டு பாத்தீங்களா அப்படி ஓடுதுண்டு. இந்த பக்கம் ஒரு மாடி. வரேன் வலிக்கு ஓடுது. இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அவ்வளோதான். ஏன்னா இப்படியே தூக்கி தோசைக்கல்ல போடுவோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சுடுபாட்டேன். இப்போ மற்ற பக்கம் திருப்புவோம். தள்ளி நில்லுங்க, பிறந்துரும் பார்த்து. கொஞ்சம் ஆவி கேட்டுக்குமா பிறகு சரி. இப்போ மற்ற பக்கம் திருப்புவோம். பார்த்தீங்களா? சூப்பராக வந்துட்டு. இப்போ முட்டை பரோட்டா ரெடி. எடுப்போம். இதே மாதிரி மீதம் இருக்கிற பரோட்டா எல்லாம் சுட்டுட்டு காட்டணும். இப்ப பரோட்டா எல்லாம் சுட்டாச்சு. இங்க பாருங்க, சூப்பரா பரோட்டா எல்லாம் சுட்டாச்சு. இருக்கட்டுக்கும். இனி இந்த தோசை கல்லிலேயே இங்கெல்லாம் மீனை பொரிச்சு எடுப்போம். அதுக்கு எண்ணெய் விடுவோம். இங்கெல்லாம் எண்ணெய் சூடாயிட்டு இதுல மீனை போடுவோம். இங்கெல்லாம் மீன் பொரியட்டுக்கும். இதுல மீன் குழம்புக்கு தாளிக்க போறேன். வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய் இதெல்லாம் வதங்கட்டும். மீனை திருப்பி விடுவோம். இங்கெல்லாம் மீன் எல்லாம் திருப்பிட்டேன். மற்ற பக்கம் இங்கெல்லாம் வெங்காயம் வதங்கிட்டு நீ அடுப்பை நிப்பாட்டிட்டு மீன் குழம்புல சேர்த்தேன். இப்போ கலந்து விடுவோம். பாருங்க, சூப்பரா எங்கட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருந்தாதான் பரோட்டா பிச்சு போட்டுட்டு இந்த குழம்ப ஊத்தி சாப்பிட செமையா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க தாளிக்காம விடலாம். நான் தாளிச்சா சூப்பரா இருக்கும். ஒரு நிமிஷம் போட்டுட்டு வைக்குவோம். இப்ப குழம்பு ரெடி ஆயிட்டு நிப்பாட்டிடுவோம் அடுப்ப. எங்கட சூப்பரான அரைச்ச மீன் குழம்பு ரெடி. இதுக்கு விருப்பம்னா மல்லியில போடலாம். மல்லியில விற்கிற விலைக்கு நாங்க அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். வைக்குவோமா? நீங்கெல்லாம் மீன் பொரியட்டும்.
இப்ப பாருங்க மீன் பொரியுது. முதல் பொரிஞ்ச மீன்களை எடுப்போம். இந்த மீன் பொரியலுக்கு வெங்காயம் வட்டி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, அப்ப நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடிங்க பாருங்க. பராட்டா ரெடி, அதுக்கப்புறம் சூப்பரா மீன் குழம்பு ரெடி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் பொரியல் ரெடி. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். இது எப்படி சாப்பிட போறது தெரியுமா? பிச்சு போட்டு சாப்பிட போறோம் பரோட்டா. ஆமா, செவ்வியா இருக்கு. இந்த மாதிரி பிச்சு போடணும் பரோட்டாவையா. முதல் பொறுமையா இப்படி கட்டா கட்டா கட்டாட்டு பிக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பிச்சு போட்டாச்சு பரோட்டாவை. நீங்கள எங்களோட சூப்பரான மீன் குழம்பு இல்லை வடி மேலால் ஊற்றணும். இப்படி ஊற்றணும். யாரெல்லாம் இப்படி சாப்பிட்டுருக்கீங்க சரியா? ஊற்றிட்டு கொஞ்சம் விடணும், அப்போ தான் நல்லா ஊறும். இப்போ பார்த்தீங்களா, செமையா ஊறிட்டு போவாங்க, சாப்பிடலாம். இது பாருங்க, மீனை பாருங்க, அரைக்குழா மீன், அதோட மீன் குழம்பு சூப்பராக தான் சுமையா இருக்கு. அந்த மீன் நல்ல டேஸ்ட். சூப்பர் டேஸ்டா இருக்கு. ஊறி இருக்கு பாருங்க, இங்க நல்லா அப்படி விட விட அப்படி ஊறும் நல்லா. சொல்லி வெளியில அதுதான் கூப்பிடுறது, வாங்க சாப்பிடு. கொஞ்சம் மீன் பாருங்க. அதுவும் சூப்பராக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. பிளேன் கோப்பியும் போட்டு கொண்டு வந்துருங்க. இஞ்சி போட்டு சும்மையா இருக்கு. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. இங்க பசியில வாயை குழப்பி விட்டுனா எல்லாருக்கும் பசி. அதான் நாங்கள் சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க. மீன் குழம்புக்கு பரோட்டாக்கும் வேற லெவலா இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா சிக்கன் கறி தான் பரோட்டாவோட சாப்பிடணும்னு நினைப்பிடும். அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு அதுவும் இப்படி அரைச்சி போட்டு
பரோட்டா சுட்டு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் டேஸ்டா இருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. அவ அப்போதே ரெடி ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க பை டாடா. பை டாடா. பச்சி.